சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மூத்த திரைக்கலைஞர் திரு எஸ்.வி. சேகர் அவர்கள். வணக்கம். வணக்கம் பாலாஜி. இப்போது அரசியல் களத்துல பரபரப்பாக இருக்கக்கூடியது எடப்பாடி பழனிசாமியினுடைய அந்த முகத்தை மறைத்து கொண்டு அவர் அமித்ஷா வீட்டிலிருந்து வந்தாருன்ற அந்த ஸ்டேட்மெண்ட், அந்த ஒரு காட்சி, அது அரசியல் களத்திலையும் எதிரொலிச்சிருக்கு. ஸ்டாலினும் முப்பெரும் விழால அதை குறித்து பேசியிருந்தார். இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர் சந்திப்புல அது ஒரு யதார்த்தமான ஒரு நிகழ்வு, நான் மூஞ்சியை தொடச்சிட்டு வெளியில வரேன், அதை ஒரு செய்தியா ஏன் இப்படி சித்தரிக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்கிறாரு. நான் வெளிப்படையாக சொல்லிட்டு தானே நான் போறேன், நான் ஏன் மூஞ்சியை மறைச்சிட்டு வெளியில வரணும் அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? இல்லை, அவர் சொல்றது ஒரு நியாயமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். ஏனென்றால் அவர் ஒன்றும் நான் வாரணாசிக்கு போகிறேன், தர்ப்பணம் கொடுக்க போகிறேன் சொல்லிட்டு அங்கே போகல. நேரடியாக நான் அமித்ஷா அவர்களை பார்க்க போகிறேன்னு தான் சொன்னார். அந்த கிளம்புறதுக்கு முன்னாடி இருக்கிற கிளிப்பிங்ஸும் வந்திருக்கு, எல்லாமே வந்திருக்கு. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முகத்தை மறைச்சிக்கிட்டு வெளியில் வந்தாருங்கிறது பத்திரிகை செய்தியில் வந்திருக்காது. ஒன்லி ஆன் அந்த விஷுவல் மீடியா இருக்கு, டிவி சேனல்ஸ். அதில் என்னன்னு சொன்னால், இப்போ மோஸ்ட் ஆஃப் த ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஜேர்னலிசம் ஒரு என்ன மேட்டருங்கிறத சம்மந்தப்பட்டவங்கள கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் ஸ்டைல், குற்றம் நடந்தது என்ன அப்படிங்கிற மாதிரி பண்ணலாம். ரொம்ப நாள் முன்னாடி அதை ஆரம்பித்தாங்க. நம்மளை பற்றி ஒரு தப்பாக நியூஸ் போட்டுருவோம், என்ன சார் இப்படி போட்டிங்க, ஒரு மறுப்பு கொடுங்க சார், ஒரு போட்டுலாம் அப்படிப்பாங்க. அப்போ அந்த மறுப்புக்கு ஒரு 1/2 hour, ஒரு 1/2 page ஆகும். இப்படி தான் இன்னைக்கு போகுது, டெஸ்க் ஒர்க்கில் போகிற மாதிரியான விஷயம். இது எடப்பாடி அவரும் முதலமைச்சராக இருந்தவர் தமிழ்நாட்டுக்கு. ஒரு விஷயம், எடப்பாடி முகத்தை மறைச்சிக்கிட்டே வந்தால் கூட இதை என்னத்துக்கு இப்போ போய் பேசணும்? அவருக்கு அவர் விருப்பப்பட்டு இணைந்த கூட்டணி இல்லை பிஜேபியோடங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவர் அப்படி சேரணும்னு வரும்போது எல்லாருக்குமே தனிப்பட்ட ஒரு நலனை விட, தனிப்பட்ட நலனும் முக்கியம், அதில் தனிப்பட்ட நலனை விட கட்சியின் நலன். அதாவது எடப்பாடி இன்னைக்கு எவ்வளோ வேணால் பேசலாம், ஆனால் 2026 ஜெயிச்சாதான் அப்புறம் பேச முடியும். ஜெயிக்கலைன்னா என்ன சாக்கு சொன்னாலும் எடுபடாது. இப்போ எல்லாருக்குமே சொல்கிறேன், இந்த இன்னைக்கு பேசுகிறவங்க எல்லாருக்குமே, திமுக ஊழல், திமுக அது செய்யுது, திமுக அது பண்ணுது, திமுக இதை ஒன்றுமே செய்யலை, சொன்னதை செய்யலை சொல்கிற அத்தனை பேருமே அவங்க இருக்கும்போது அத்தனையும் செஞ்சுருக்காங்களா, இல்லவே நான் புதுசாக வந்தால் நான் சொன்னதை அத்தனையும் செஞ்சிருவேங்கிறாங்கிறதுக்கு பதில் கிடையாது. ஆனால் திமுக இத்தனை செஞ்சிருக்கு அப்படிங்கிறது ரெக்கார்டில் இருக்கு. ஆனால் என்ன, அதை சொல்ல மாட்டாங்க. 1500 ரூபா கொடுக்குறது பெரிய விஷயமா? ஏன்னா ஸ்டாலின் அவர் வீட்டை இருந்தால் கொண்டு வந்து கொடுக்குறாரு, அப்போ நீங்கள் கொடுத்துருக்கலாமே. காலையில் குழந்தைங்களுக்கு சாப்பாடு போடுறது பெரிய விஷயமா? ஏன் நீங்கள் செய்யலை? வாக்குறுதிகளை முழுமையா நிறைவேற்றல அப்படின்னு சார். யாருமே வாக்குறுதியை முழுமையா யாருமே நிறைவேற்ற முடியாது சார், யாருமே நிறைவேற்ற முடியாது. நிறைவேற்ற வாக்குறது முழுவதுமே 100% மக்களை போய் சென்று அடைஞ்சிருமா? முடியும். அது ஒரு திருடனை ஜெயிலேருந்து தப்பிச்சுட்டு வந்த அந்த திருடனை போலீஸ்காரர் துரத்துறார். நான் நேர பார்த்த சம்பவம். நம்ம அண்ணா நகர் கிட்ட ஒரு கால்வாய் இருக்கு தெரியுமா, கூவம் போகும் தெரியுமா, அந்த கூவத்துக்கிட்ட வர போலீஸ் நெருங்க அந்த வால் கிட்ட பிடிச்சிடலான்னு போகும்போது அப்படியே ஜம்ப் பண்ணி அந்த ஆள் அந்த தண்ணிக்குள்ள குதிச்சு. அந்த போலீஸ்காரர் பிடிக்கலாங்கிற வரைக்கும் போலீஸ்காரனுக்கு கை தட்டுற ஜனங்க, போலீஸ்கார்கிட்ட இருந்து அந்த திருடனை தப்பிச்சுட்டானோன்னா திருடனுக்கு கை தட்டுது. திருப்பி பார்த்தார் போலீஸ்காரர், கிரௌட் ஏய் என்னடா அப்படின்னாரு. அவர் அப்படியே குதிச்சார் உள்ள, குதிச்சு அவன் சட்டையை பிடிச்சா மறுபடியும் போலீஸ்காரர் கை தட்டு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுல ஒரு சட்டத்துக்கு புறமான குற்றத்தை செய்தவன் தப்பிக்கும் பொழுது அவனுக்கு ஏன் கை தட்டுறாங்க? இது மனோபாவம். இந்த மனோபாவம் எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. இப்போ கூட்டத்துக்கு நடுவில் போய் நம்ம அறிவுரை சொல்லக்கூடாது, தம்பி இப்படிலாம் பண்ணக்கூடாதுப்பா, புராணத்தில் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா, ஒத்து அப்படின்றான், சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. அவரை இந்த கூட்டணி, நான் அன்னைக்கே சொல்லிட்டேன்,
பிஜேபியை யார் கூட்டணியில சேர்த்தாலும் அவங்க பெரிய பாறாங்கல்ல கட்டிக்கிட்டு தண்ணியில குதிக்கிற மாதிரி. இவங்க கட்சி பிரச்சனைக்கு பஞ்சாயத்துக்காக அமித்ஷா கிட்ட போறாங்க, அது இவங்களே தீர்த்துக்க மாட்டாங்க. இல்ல சார், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் நேரடியாக சொல்லியிருப்பார், நம்ம சீட் ஷேரிங் இதெல்லாம் நம்ம பேசலாம், ஆனா இந்த ஓபிஎஸ்ஸை சேர்க்கிறேன், டிடிவி தினகரனை சேர்க்கிறேன், இதுக்கெல்லாம் நீங்க தலையிடாதீங்க, அது எங்க ஒத்துக்க மாட்டாங்க, அது எங்க பாலிட்டிக், எங்க பார்ட்டியோடைய இன்டர்னல் சசிகலா இவங்க யாரையுமே அதுல இது பண்ண, இன்க்ளூடிங் செங்கோட்டையன். நீங்க செங்கோட்டையனை பார்த்துருக்க கூடாது, செங்கோட்டையனுக்கு எங்களுக்கு தானே பிரச்சனை, நீங்க ஏன் பாக்குறீங்க அப்படின்னு அவர் கேட்டிருப்பார். நீங்க இதை பண்ணிட்டீங்கன்னு சொன்னா எங்க அமைப்புல என் மேல கான்ஃபிடன்ஸ் போச்சுன்னா நான் எப்படி உங்களோட இணைஞ்சு பணியாற்ற முடியும்னு கேட்டிருப்பார். இப்போ 2 விஷயம் இருக்கு. பிஜேபி சொன்னதை இபிஎஸ் கேட்டே ஆக வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தில் இருக்கிறார்னு பிஜேபி நினைக்கலாம். ஆனா நீ என்ன பண்ணிக்கோ, ஜனவரி வரைக்கும் தானே நான் கேட்பேன், பிப்ரவரியில கோட் ஆஃப் கான்டக்ட் வந்தப்பறம் என்ன பண்ண முடியும் அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. தவிர எனக்கு 20 சீட்டு கொடு, சரி கொடுக்குறேன், அந்த 20 சீட்டு நீ கேட்கறது தான் நான் கொடுப்பேன்னு சொல்ல முடியாது. எனக்கு சொத்த கல்லையே தான் உங்ககிட்ட கொடுப்பேன். நான் ஜெயிக்கிற இடத்துல உங்ககிட்ட கொடுத்துட்டு நான் தோத்து போறதுக்கு நான் இதுக்கு உங்ககிட்ட கூட்டணி வைக்கணும்னு கேட்பாங்க. சரி, நீ ஜெயிச்ச இடத்துல நீ என்ன ஓட்டு வாங்கிக்க, தனியா என்ன ஓட்டு வாங்கிக்க, நான் அத்தனை கட்சியோட சேர்ந்து வாங்கின ஓட்டெல்லாம் பர்சன்டேஜ் அண்ணாமலை சொல்ற பர்சன்டேஜ் கிடையாது. அந்த 3% மேல பிஜேபி இன்னும் ஏறவே இல்லை, இதான் உண்மை. இப்ப இன்னும் குறைஞ்சிருச்சு. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் இப்படி எப்படி பிஜேபியை தோக்கடிக்கலாங்கிற சிந்தனையில தான் அவர் சுத்திட்டு இருக்காரு. அவர்கிட்ட இருந்து முன்னாடி ஆதாயம் அடிஞ்ச சில பேர் அதை இன்னும் அண்ணாமலை மாதிரி உண்டா, அண்ணாமலையை போன்ற தெய்வங்கள் உண்டா அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க. ரங்கராஜ் பாண்டே அவர்கள் நேற்றைய ஒரு நிகழ்ச்சியில சொல்றாரு, நம்ம திரையுலக அண்ணாமலை எதிர்பார்த்தோம், ஆனால் தரையில ஒரு அண்ணாமலை நமக்கு கிடைச்சிருக்காரு அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ ஒரு அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு உள்ள ஒரு மனிதராகத்தான அண்ணாமலை இருக்கு. திரையுலகில் உள்ள அண்ணாமலை ஒவ்வொரு தடையும் ஷோ முடிஞ்சு ஆஃப் ஆயிடும், அப்புறம் 2 மணி நேரம் கழிச்சு திருப்பியும் பண்ணதையே தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அண்ணாமலை நல்லவர். இது கிரிமினல் புத்தி உள்ள ஒரு சஸ்பெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலையில நானே வேலையை விட்டு போறேன்னு சொன்ன ஒரு பழைய போலீஸ்காரர் இந்த அண்ணாமலை. இந்த அண்ணாமலையை நம்பாதீங்கன்னு நான் 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். அவரால் ஒரு கடுகளவு கூட ஒன்றும் செய்ய முடியாது. அவர் செலவழிச்ச பணம் முழுக்க தன்னை உயர்த்தி கொள்வதற்காக. அண்ணாமலைங்கிற அளவுக்கு பிஜேபி அவர் வசத்தவே இல்லை. பிஜேபியில இருந்த அனைத்து பிராமணர்களையும் அப்புறப்படுத்தினார். அது ஒரு ஜாதி வெறி மிகுந்த ஒரு மனிதனாக இருந்தார். தான் சொந்த தொகுதியிலே ஜெயிக்க முடியாத ஒருத்தர். அதிமுக கூட்டணி கிடையாது இருந்தா நான் ராஜினாமா செய்வேன்னாரு. ரெபேல் வாட்சிலேருந்து எல்லா வாட்சியும் அவர் வாயை திறந்த பொய்யை தவிர ஒண்ணுமே கிடையாது. யாரோ ஒரு 4 பேர் மாசம் 10 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொன்னவர் இன்னைக்கு எதுக்கு 1.5 கோடி ரூபாய்க்கு எப்படி எங்க இருக்கு அவர்கிட்ட அவ்வளவு பணம்? 4 கோடியோ இதுவோ மனைவியினுடைய சேமிப்பு இருந்தது. மனைவி என்ன அவங்க என்ன என்ன இதுல பண்றாங்க அவங்க? அதுவும் ஏன் கொடுக்கல முன்னாடி? அப்பவும் 15 லட்ச ரூபாய்க்குள்ள தானே கொடுத்துருந்தாரு. என் குடும்பத்துக்கு கொடுக்குறாரு தானே சொன்னார் அண்ணாமலை. அப்போ குடும்பம்னா எப்படி? அவர் மனைவி இல்லாத குடும்பமா அவருக்கு? என்ன சொல்றீங்க? அந்த ஆள் வாயை திறந்தா பொய் சார். he is unfit to be a politician. ரங்கராஜ் பாண்டே இதை கேட்பார். எனக்கு ரங்கராஜ் பாண்டே மேல நல்ல நண்பர், நல்ல இது உண்டு, நல்லா எதை சொன்னாலும் ஒரு பலமாக அத்தாரிட்டேட்டிவ். ஆனால் தினத்தந்தியில வேலை செய்யும் போது இருந்த ரங்கராஜ் பாண்டே வேற, சாணக்கியால இருக்கிற போது ரங்கராஜ் பாண்டே வேற. அது சேலரியை வாங்கிட்டு அவர் பாட்டுக்கு பர்ஃபார்ம் பண்ணார். இது சர்வைவல் சாணக்கியா, இது வேற. ஸோ எல்லாருமே அவருக்கு ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், மாற்றம் ஒன்றே மாறாதது. அண்ணாமலை பதவியிலிருந்து நீக்கிய பிறகு தமிழ்நாடே அதிர்ந்து போச்சு. பாஜக காரர்கள்லாம் அழுதாங்க. அதான் யாராவது 2 பேருக்கு தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருப்பாங்க சார். திருப்பதி, பழனி அப்படின்லாம் பேர் வைக்கல, அது மாதிரி தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருப்பாங்க. அந்த 2 பேர் அதிர்ந்து போயிருப்பாங்க. எல்லாமே சார் பெய்டு நியூஸ் தான் சார் அண்ணாமலை. இது தவறும் அண்ணாமலை நம்மளே நினைப்போம். இன்னைக்கு போய் ரஜினிகாந்த் தான் சூப்பர் ஸ்டார்,
ரஜினியே திருப்பி திருப்பி சூப்பர் ஸ்டாருங்கிறீங்க, தியாகராஜ பாகவதர் சூப்பர் ஸ்டார் இல்லையா அப்படின்னு யார் சொல்றாங்க? சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இது. ரங்கராஜ் பாண்டேக்கு என்ன கமிட்மெண்ட்டா, என்ன அஃபெக்ஷனா நமக்கு தெரியாது. ரங்கராஜ் பாண்டே இன்னைக்கு ரங்கராஜ் பாண்டே சொல்லிட்டா தமிழ்நாட்டு அரசியல் மாற்றி எழுதப்படுமா? படாது. ரங்கராஜ் பாண்டேயும் அவர் நான் கணிக்கிறேன்னு சொல்லலையே. என்னுடைய சாணக்கியா டிவி இந்த ஊருக்கு போச்சு, நாங்கள் பார்த்தோம், பேசினோம், அவர்கள் கணிப்பு இப்படிதான் நான் போடுறேன் அப்படின்னு தானே சொல்றாரு. ரங்கராஜ் பாண்டே சொல்றத எல்லாரும் ஏத்துப்பாங்கன்னு இல்லை, ஏத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்னைக்கு அண்ணாமலையினுடைய ஸ்டேச்சர், அதாவது இன்னைக்கு பலருமே பாஜகவில் இருந்து இயங்கிய முன்னாள் ஆட்கள், கல்யாணம் ராமன் அவரா இருக்கட்டும், மாரிதாஸ் அவர்களா இருக்கட்டும், இன்னைக்கு பல ஆதாரங்களை, வீடியோ டாக்குமெண்ட்ஸை வெளியிட்டே இருக்காங்க. ஃபைல்ஸ், அண்ணாமலை ஃபைல்ஸ். நான் தான் சொன்னேனே வரும்னு. ஏன்னா நான் அன்கரப்டா இருந்தாதான் கரப்டட் பீப்புளை பத்தி பேச முடியும். நானே கரப்டடா இருந்தேன் என்ன பண்ண முடியும்? அண்ணாமலை இஸ் எ கரப்டட் பொலிட்டீஷியன். அது டெல்லிக்கு தெரிஞ்சுதானே அவர் ரிமூவ் பண்ணாங்க. அதனாலதான் ஆமா, அது அது அதை இவரும் செக் வச்சாரு. அண்ணாமலை இருந்தா நான் வரமாட்டேன் மீட்டிங்க்கு. இமீடியட்டா அண்ணாமலை எதிர்பாராத ட்விஸ்ட் அது. என்னை பிஎல் சந்தோஷ் கடைசி வரைக்கும் கைவிட மாட்டாருன்னு நினைச்சார் அண்ணாமலை. ஆனா இப்ப பிஎல் சந்தோஷே எடுக்க போறாங்க. தவிர தமிழ்நாட்டு தலைவருங்கிறது அது ஒரு பொம்மை. அதுல அதிகாரத்தை மீறி பல விஷயங்கள் அண்ணாமலை செஞ்சார். கேசவ விநாயகன் தான் ஆர்கனைசிங் செக்ரட்டரி. அந்த ஆர்கனைசிங் செக்ரட்டரி இல்லாம, அவர் அப்ரூவ் இல்லாம தலைவர் எதையும் செஞ்சிட முடியாது. இதெல்லாம் தான் பிஜேபியுடைய பல மைனஸ். 3 வருஷத்துக்கு ஒரு ஆளை மாத்துறது, அதெல்லாம் அது உருப்படாது. அந்த கட்சியெல்லாம் உருப்பட வாய்ப்பே கிடையாது. அதுக்கெல்லாம் சங்கமா இருக்கலாம். சங்கம், இப்ப பிராமணர் சங்கம், செட்டியார் சங்கம், முதலியார் சங்கம் மாதிரி ஒரு சங்கமா பிஜேபி இயங்கலாம். கட்சியெல்லாம் இயங்க முடியாது தமிழ்நாட்டில். அங்க என்னடான்னா அவங்க அந்த இந்திங்கிற ஒரு விங்கில் ஒரு லாங்குவேஜ் இதில் எல்லா இடத்துக்கும் போவாங்க. ஆனா என்னாச்சு, அயோத்தியிலேயே அந்த ஆன்டி பிராமின் ஸ்டாண்ட் எடுத்தாங்கல்ல, அதனால தான் அந்த இடத்துல தாக்கூர் கிட்ட அங்க தோக்கடிக்கப்பட்டாங்க. அந்த தொகுதியில ஜாதி, இவங்க மதத்தை மட்டும் கையில வச்சுக்கிட்டு பண்ணணும்னு நினைச்சா ஓட்டு போடுறோம், நான் ஜாதியை கையில வச்சுட்டு உனக்கு எதிராக பண்ணுவேன் தானே பண்ணுவாங்க. அண்ணாமலை இஸ் எ டோட்டல் வேஸ்ட் ஃபார் பிஜேபி. 3 வருஷம் பிஜேபின்னு நீங்க ஒரு போஸ்டர் அடிச்சு ஓட்டினோமே, அதுக்கு அதை விட அண்ணாமலையை விட தாமரை மலர்ந்து தீரும் அப்படின்னு நம்ம தமிழிசை கத்தினது பெட்டரா இருந்தது. அவங்க தார் ரோட்ல கூட கத்துவாங்க, தாமரை மலரும் அப்படிம்பாங்க. இல்ல, போன நாடாளுமன்ற தேர்தலில் கூட அமித்ஷா அவர்கள் மேடையில சொல்றாரு, தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பிரதமர் வரலாம், ஏன் வரக்கூடாது அப்படின்னு அண்ணாமலை பாற்று சொன்னார் அப்படின்னு எல்லாருமே புகழாரம் சுட்டினாங்க இல்லையா? அண்ணாமலை அந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த இடத்துல இருக்காரு. இல்ல அதை பார்த்து இந்த சொன்னவன் தான் எவ்வளவு கேவலமான முட்டாளா இருக்கான்னு தான் எனக்கு தெரியுது. ஏன் சொன்னா இப்படி பார்த்துட்டு பேசுவாரு, இப்படி பார்த்துட்டு பேச, இப்படியே பேசினா அமித்ஷா கழுத்து வலி வராத சொல்லுங்க. தவிர அமித்ஷா என்ன அவர் இங்க தமிழ்ல பொழந்து கட்டிட்டாரா? ஒரு 3 பேர் இருக்காங்க, அவங்க தான் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. இதுவா தவிர அமித்ஷா இன்னைக்கு மோடிக்கு ஒரு ரைட் ஹேண்டாக இருக்கிறார், ஒரு பெரிய அட்மினிஸ்ட்ரேட்டிவா இருக்கார், ஒரு ஹானரபிள் ஹோம் மினிஸ்டர். அதெல்லாம் தான் எனக்கு எந்த விதமான, பட் அவருக்கு 0 நாலேஜ் அபவுட் தமிழ்நாடு. ஏன் சொன்னா அவர்கிட்ட கொடுக்குற இன்புட்டு கொடுக்குறாங்கல்ல, எல்லாருமே ஒரு இடன் அஜெண்டாவோட தான் கொடுக்குறாங்க. அண்ணாமலை பண்ண மிகப்பெரிய தப்பு கேடி ராகவனை எதிர்த்தது. அவருக்கு கேடி ராகவன் பவர் தெரியாது ஃபர்ஸ்ட். அதே போல அண்ணாமலையோடைய அடிப்படை பலகீனம், நமக்கு ஒரு டீமை வச்சுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நம்ம கிட்ட வர டீமை அத்தனை பேரையும் எப்படி சாய்ச்சிட்டு நம்ம மாத்திரம் போறது, தன்னை தவிர யாருமே வாழக்கூடாதுங்கிற மனோபாவம் கொண்ட ஒரு மனநிலை, கொஞ்சம் தடுமாற்றம் உடைய ஒரு நபர் தான் அண்ணாமலை. அது ரொம்ப தவறான இது. நாம எல்லாரும் அப்படிங்கும்போது நம்ம டீம், நீங்கள்லாம் வேற என்ன எப்படி வரும்? அந்த 39 பேரும் ஜெயிச்சுட்டா
நமக்கு அந்த மந்திரி பதவி கிடைக்காத போயிடுமோங்கிற எண்ணத்துல தானே 39 பேரையும் தோக்கணும்னு பண்ணாரு. 4 கோடி ரூபாய் மேட்டர்ல இருந்து எடுத்து பாருங்க. எதுக்காக ஒருத்தன் வீடியோ எடுக்கிறது, ஆடியோ ரெக்கார்ட் பண்றது சொல்லுங்க. நான் வச்சிருக்கேன் 1.5 லட்ச ரூபா ஃபோன், என் போன்ல கிடையாது. அது இன்னைக்கு அந்த நயினார் தானே தலைவர் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அது இவர் ஆசைப்பட்டா கொடுத்தாங்க. அதுதான் அவங்க டிவைட் அண்ட் ரூல் பண்றாங்க. அவங்களுடைய பாலிசி என்ன? இங்க ஓபிஎஸ் இங்க வெளியில வந்துட்டாரு, முக்குலத்தோர் ஓட்டு வேணும். அந்த முக்குலத்தோரை சேர்ந்தவர் நயினார் நாகேந்திரன். நயினார் நாகேந்திரன் ஆரம்பத்திலே சேரும்பொழுதே சொல்லியிருக்கார், எனக்கு உண்டான முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். நான் மினிஸ்டரா இருந்தவன் தமிழக அமைச்சரவையில், அப்படிப்பட்ட எனக்கு உண்டான கொடுக்கணும்னு அதை அந்த செலவழிக்கக்கூடிய அந்த ஒரு பவரும் அவர்கிட்ட இருந்து. இன்னைக்கு அண்ணாமலை சொல்லுவாங்க, அண்ணாமலை தான் இந்த ஸ்ரீபெரும்புத்தூர்ல இருக்கிற ஸ்கிராப் எல்லாம் எடுக்கிறதுல ஒன் ஆஃப் தி பிஸ்னஸ் ஹோல்டர் அப்படிம்பாங்க. அந்த ஹோல்டு அண்ணாமலை கிட்ட இருந்து எடுத்துட்டாரா இப்போ நயினார் நாகேந்திரன்? நான் என்ன சொல்ல வரேன், நான் தலைவராக இருக்கேன், எனக்கு தெரிஞ்சு தமிழிசை மேல அப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட்லாம் எதுவுமே கிடையாது. ப்ராபப்ளி அவங்க பேரை யூஸ் பண்ணி ஏதாவது செஞ்சுருக்கலாம். தமிழிசை இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் போனாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியும். அவங்க கொஞ்சம் எதுகமோனையா நிறைய பேசிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். இப்ப கல்யாண்ராமன், மாரிதாஸ் போன்ற அவர்கள் வெளியிடக்கூடிய ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது அண்ணாமலை பல 100 கோடிகளுக்கு அதிபதி போல ஒரு தோற்றம் இருக்குல்ல. அது 100 1000 பல 100 அப்படின்னு நினைக்கிறேன். பல 100 சேர்ந்தா 1000 ஆகும். ஆமா, தெரியல சார், அதை கண்டுபிடிக்கணும். அதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னா, பிஜேபி நான் ஒரு நிமிஷத்துல கண்டுபிடிச்சிக்க, பிஜேபி கிட்ட அத்தனை தகவலும் இருக்கும் சார். ஆனா என்னன்னா, அண்ணாமலை ஒரு கரப்டட் பர்சன், இத்தனை பணம் சீஸ் பண்ணோம், இத்தனை இடியில இது பண்ணோம், ரெய்டு விட்டோம் எடுத்தா, ஓ நீ வச்ச ஆளு இவ்வளோ கரப்டடா அப்படின்னு ஒரு கடைசியில. ஆனா நான் போட்டேன் நடுவில், அண்ணாமலை பிஜேபியில் இருக்கிற வரைக்கும் பிஜேபி ஊழலற்ற கட்சின்னு சொல்லிக்கிறதுக்கு உண்டான தார்மீக உரிமையை இழந்துடுச்சு. அவ்வளவுதான். இதுக்கு மேல நம்ம திருப்பி நான் அண்ணாமலையை பத்தி பேசுறது கிடையாது. ஏன்னு சொன்னா, அவர் என்ன நீக்கிறேன்னாரு, நான் அவரை நீக்கிறேன்னு. கடைசியில் அதான் நடந்தது, நான் சொன்னது நடந்தது. நீங்க குருமூர்த்தி அவர்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். ஆனா குருமூர்த்தி பற்றி அவர் ஒண்ணு சொல்றாரு, அதாவது அண்ணாமலையினுடைய ஸ்பீடி ஒர்க், அவர் ரொம்ப ஸ்பீடா ஒர்க் பண்ணாரு, அந்த ஸ்பீடு பாஜகவுக்கு ஒத்து வரல. ஐடியாலஜிக்கலாக இங்க தமிழ்நாட்டுல பாஜகவினர் உருவாக்கணும், ஒரு தனி கட்சி ஆரம்பித்தால் அண்ணாமலை கிட்ட, பிஜேபி கிட்ட இருக்க பாதி பேர் அண்ணாமலை கிட்ட போயிடுவாங்க, அப்படியான ஒரு நிலவரம் இருக்கக்கூடாது. அதனால ஐடியாலஜிக்கலா நம்ம எம்பவர் பண்ணணும் கேடர்ஸ, அதனால அண்ணாமலை நீக்கிட்டாங்கன்ற ஒரு காரணத்தை சொல்றாரு. அதை அப்படிதான் பார்க்கணுமா? அண்ணாமலை நீக்கிட்டாங்கன்னா கேடர்ஸ் அவர் பின்னாடி போயிட மாட்டாங்களா? அப்போ நயினார் நாகேந்திரன் சொல்ற யாருக்கு நீ ஓட்டு போடாத அப்படின்னு அவர் இப்போ சொல்ல மாட்டாரா? அதுக்கு என்ன கேரண்டி கொடுப்பாரு ஆடிட்டர்? ஆடிட்டர்களே எப்படின்னா, இந்த தேதிக்குள்ள அக்கௌண்ட் சப்மிட் பண்ணிட்டா ஒரு அக்கௌண்ட் கொடுக்கலாம், லேட்டா கொடுத்தா அதுக்கு ஒரு ரீசனோட அக்கௌண்ட் கொடுக்கப்படும். அந்த அக்கௌண்டபிலிட்டி எல்லாம் நம்ம எடுத்துக்க முடியும். எனக்கு மிஸ்டர் குருமூர்த்திக்கும் எனக்கு பெரிய இதுக்கு, நான் ஷோ காலத்துல இருந்தே நான் பழகிறவன், ஷோவோடையும் பழகியிருக்கேன். எனக்கு ஷோ வேற, நான் ஷோ இறந்து 2 வாரம் ஷோ ஒர்க் பண்ண துக்ளக் வரைக்கும் படித்தேன். அப்புறம் நான் துக்ளக் படிக்கிறத நிறுத்திட்டேன். எனக்கு யாரோ அவங்க தான். அதுக்கப்புறம் அந்த ஷேரில் உட்காரவங்க எல்லாரும் பேசியும் நான் கேட்கணும்னு அவசியம் கிடையாது. நான் இன்ஃபேக்ட் குருமூர்த்தி அவர்கள் வயசா இல்லை அவரோட வயசில் பெரியவனான்னு எனக்கு தெரியாது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன அறிவு உண்டோ அதை எங்கள் அப்பா எனக்கு கொடுத்துருக்காரு, அது எனக்கு போதும். நான் என் பார்வையில் தான் சொல்ல, நான் என் பார்வையில் சொன்னதானே நடந்தது. அண்ணாமலை ஒரு சீட்டு கூட வாங்க முடியாதுன்னு சொன்னேன், நடந்ததா இல்லையா 2 வருஷத்துல? நான் வேற என்ன பர்சனல் கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கேன்? அண்ணாமலை தன்னை வளர்த்து கொள்வார், ஒரு ஜூம் மீட்டிங் போட்டு அவருக்கு என்னமோ லைவ் த்ரெட் இருக்கிற மாதிரி பண்ணி, அதை வச்சு தானே அந்த செந்தில்னு கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு RSS அவரை வச்சுக்கிட்டு இவருக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு தானே அந்த கேட்டகரி, ஒய் கேட்டகரியா இது வாங்கினார் அவரு. இல்லைன்னா அண்ணாமலை ரோட்ல நடந்து போனா யாருக்கு தெரியும் அண்ணாமலைய? அவர் இஸ் நாட் ஏ பாப்புலர் ஃபேஸ். எடப்பாடி போனது தெரியும், அண்ணாமலை போனது தெரியுமா? ஓபிஎஸ் போனது தெரியும், அண்ணாமலை போனது தெரியுமா? அவர் சும்மா டிடிவி தினகரனை வச்சுக்கிட்டு ஏதோ கேம் விளையாடிட்டு இருக்காரு.
அதெல்லாம் சும்மா டிடிவி தினகரெல்லாம் டோட்டலா அவரை வந்து எப்படி சேர்த்துக்க முடியும் ஏடிஎம்கேல? ஏடிஎம்கேலேருந்து வெளியில போய் அவர் தனியா ஒரு கட்சியே ஆரம்பிச்சு அந்த கட்சியை நடத்திட்டு இருக்கிற ஏடிஎம்கேல சேர்த்துக்கன்னா எப்படி சேர்த்துக்க முடியும்? சசிகலா இப்போ அஃபிஷியலா எலெக்ஷன்ல நிற்க முடியுமா அவங்களால? எனக்கு தவிர வந்து நீங்க ஊழலற்ற கட்சிங்கிறீங்க, அப்புறம் ஊழலுக்காக ஜெயிலுக்கு போனாங்க, ஊழல் குற்றம் இவ்வளோ குற்றச்சாட்டோட கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, எல்லாரையும் ஒன்று சேர்த்துக்கணும் இல்லை சோத்துக்கணும்னா எப்படி சரியாகும்? தவிர வந்து ஏடிஎம்கே பிரச்சனை ஏடிஎம்கே, டிஎம்கே ப்ராப்ளம் டிஎம்கே. ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிக உச்சபட்ச உறுப்பினர்கள், செயல் வீரர்கள் அதிகமாக இருக்கிற கட்சி திமுக. கூட்டணி பிளவுபடவே இல்லை. ஆனா கூட்டணி இருக்கிறவங்க ஆசைப்படுறாங்க, இதை வச்சு நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி சீட்டு வாங்கலான்னு. அப்படி வாங்கறதுக்கு கேட்டுக்கிட்டே இருந்தா அது சரியா வராது. இதை தவிர வெளியிலேருந்து 2-3 பேர் எப்போ வேணா உள்ள கொண்டு வரதுக்கு டிஎம்கே ரெடியா இருக்காங்க. பாமக ராமதாஸ் ஐயா வந்துடலாம், விஜயகாந்த் இவங்க வந்துடலாம். விஜயகாந்துக்கு இருந்த ஓட் பேங்க் இன்னைக்கு விஜயகாந்த் மனைவி பிரேமலதாவுக்கு அந்த கட்சிக்கு இப்ப கிடையாது. ஆனா எல்லாருமே தன்னுடைய பலகீனங்களை மறைச்சு மிகப்பெரிய அளவுல தானே தன்னை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அதைத்தான் விஜயும் பண்றாரு. இல்ல, திமுகவினுடைய முப்பெரும் விழால மக்கள் கூட்டம் அந்த அளவுக்கு இல்ல, ஆனா தாவேக்கு அளவுக்கு மக்கள் தன்னெழுச்சியாக வந்தது போல முப்பெரும் விழாக்கு வரலையே அப்படின்னு பலருமே விமர்சனம் பண்றாங்க. 26ல தாவேக்காக்கு ஓட்டு ஜாஸ்தியா திமுகவுக்கு ஓட்டு ஜாஸ்தியான்னு பாருங்க. ஓகே, பூத்து கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு? திமுக கிட்ட தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை தெரிஞ்சுக்கணும். ஓகே, வெறும் அவங்க கூட்டத்தை கூடுறதுக்காக இந்த நிகழ்ச்சி நடத்தல. அதுல வந்து இந்த ஸ்ட்ராங் கேடர்ஸ் இருக்காங்க, எல்லா கட்சியிலையும் இருக்காங்க. தினசரி ரோடுக்கு வந்து போராடுறவங்க இருக்கான், தினசரி கட்சி ஆஃபீஸ்க்கு வந்து போராடுறவங்க இருக்கான். பிரச்சனைனா அன்னைக்கு நான் வரேன்னு சொல்லி கேரண்டி பண்ணி கொடுக்குறவங்க இருக்காங்க. ஒரு தடவை ஒரு செருப்பு தைக்கிறவர் ஒருத்தர், நான் சொல்றது 20 வருஷம் முன்னாடி நான் சொல்ற வார்த்தை நல்லா கவனிங்க. அவர்கிட்ட கேட்குறேன், என்னப்பா யாருக்கு ஓட்டு போடுவேன்? 20 வருஷம் இருக்காது, மேலேயே 30 வருஷம் இருக்கும். ஏன்னா நானே 2006, இப்போ 26 வருதுன்னா 20 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி 2000க்கு முன்னாடி ஏபிடி மாருதி ஆஃபீஸ் வாசல்ல அவர் இருப்பார். நான் எப்போ பார்த்தாலும் அவர் கொஞ்சம் பணம் கொடுப்பேன், ஏதாவது கூல்ட்ரிங்க் இருந்தால் அந்த மாதிரி ஒரு சின்ன ஃப்ரெண்ட்ஷிப் அவரோட. ஏன்னா அப்போ கொஞ்சம் வயசானவர் அவர். இத்தனை வயசாகியும் இந்த நாள் உழைக்கிறானே எவ்வளோ பெரிய விஷயம். எனக்கு அப்படிதான் நான் அப்ரிஷியேட் பண்ணுவேன். நான் உழைப்புக்கும் திறமைக்கும் தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். இந்த ஜாதிக்கெல்லாம் நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன். இவன் ஜாதிக்காரன் பத்தியா, சும்மா உட்கார்ந்த கூட இப்படி உட்காந்துக்காம பத்தியான்லாம் நான் சொல்ல மாட்டேன். சோம்பேறி அப்படிதான் திட்டுவேன். என் குணம் அது. ஏன்னா நான் சின்ன வயசுல வளர்ந்ததே என் பின்னாடி இருக்கிற ஸ்லம் இதில் இருக்கிற பசங்க, பக்ரி, ஜானு, பீட்ரு, இப்படி வளர்ந்த பையன். எங்க பக்கத்து வீட்டுக்கார பையனோட எனக்கு சண்டை வரும்போது அவங்க என்ன ஐயர் வீட்டு பையனை கலாக்கிற நீ அப்படின்னு எனக்கு சாதகமா சண்டைக்கு வரவங்க அவங்க. இன்னைக்கு நான் அதை மெயின்டைன் பண்றேன். அதுல அப்பா என்னை வளர்த்த விதம். நான் ஹிந்து தான், பிராமின் தான், ஆனா எல்லாத்தையும் அந்த டேக்லைனை விட நான் இந்தியன், தமிழன், அதைத்தான் நான் விரும்புவேன். நான் பிராமின்னு சொன்னா நான் அக்ரகாரத்திலே இருந்துட்டு போறேன். நான் இதுக்கு இங்கே வரணும். நம்ம எதை எந்த இடத்துல எடுத்துக்கணும் தெரியணும். என்னுடைய பிராமின் சடங்கு எல்லாம் நான் என் வீட்டுக்குள்ள வச்சுப்பேன். என் பூஜை ரூமுக்குள்ள நான் 1000 பண்ணுவேன். அதை எய்த்து வீட்டுல போய் அவங்க பூஜை ரூமுக்குள்ள இந்த மாதிரி பண்ணுன்னு நான் சொல்லக்கூடிய எனக்கு ரைட்ஸ் கிடையாது. ஆனா நாம தேவையில்லாத எல்லாத்துலயும் மூக்க நுழைக்கிறதுனால தான் பல பிரச்சனை. அந்த மாதிரி அப்போ அவர்கிட்ட கேட்குறேன், யாருக்கு ஓட்டு போடுவ அப்படின்னு கேட்குறேன். அப்போ அவர் சொல்றாரு, அண்ணா யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொல்றாரு, என்ன கேள்வி, கலைஞருக்கு தான். நாங்க அவர் மேல்தான் நிறைய குற்றச்சாட்டுலாம் சொல்றாங்களே. தபார், எங்க அப்பன் திருடன் தான், அதுக்காக அப்பன் இல்லாத போயிடுவேனா? போ, இதான் பதில் சார். அந்த ஆள் சாகர வரைக்கும் அந்த திமுக ஓட்டு மாறாது சார். அவர் சொன்ன உதாரணம் வேணா கொஞ்சம் ஒரு இதுவா இருக்கலாம். ஆனா என்ன சொல்றான், அவர் என் அப்பா. இப்போ நீங்களே பாருங்க, ஒரு ஜெயிலுக்கு சப் ஜெயில் எங்கேயாவது போய் நெல்லுங்க,
போய் நிற்கும் போது போலீஸ்காரர் ஒரு திருடனை போடுவார், 411 கூட்டு வாப்பா அப்படிம்பார். ஆனா அந்த 411 பார்க்கணும்னு வர அவன் மனைவியோ மகனோ, அப்பா நல்லா இருக்கீங்களா, என்னங்க ஒழுங்கா சாப்பிட்றீங்களா, அதானே கேட்பாங்க. ஏன்னா 411 நல்லா இருக்கிறியான்னா கேட்பாங்க. தேவநாதன் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கு, எல்லாமே இருக்கு. அவர் அதுல இருந்து வெளியில வரணும். இப்போ அவருக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்க. நான் அவரை சந்திப்பேன், அவர் என் நண்பர். அந்த அவருக்கு அவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டுக்கு நான் உடந்தையாகவோ அந்த குற்றச்சாட்டுகளுக்கு நான் காரணமாகவோ இருந்தால் தான் நான் பயப்படணும், கூச்சப்படணும். ஒரு நண்பராக அவர் எனக்கு எங்க வீட்டு எத்தனையோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காரு. அப்போ அந்த நட்பை தான் நான் முக்கியமா வச்சுப்பேன். அப்போ கூட சொல்லுவேன், சார் என்ன சார் பிரச்சனை, எல்லாம் சால்வ் பண்ணிட்டுவாங்க, 100 கோடி ரூபா தானே ஆர்கனைஸ் பண்ணிட்டுவாங்க, அதுதானே இங்கே கோர்ட்டில் கேட்டீங்க கொடுத்துருக்காங்க, வாங்க ஏதாவது நான் ஹெல்ப் பண்ண முடியுமா பண்ணலாம், அவ்வளோதான் சார். அது எப்படி நீ தேவநாதனை பார்க்க போகலான்னு அவன் யார் சொல்றதுக்கு? எனக்கு பாதிக்கப்பட்டவர்கள் நான் சொன்னேன்னா அப்படி யார் கேட்கலாம்னா, நீ தானே இப்போ சொல்ற தேவநாதன்ட்டு பணம் போட சொல்லி 25 லட்சம் ரூபா இப்போ நீ வாங்கி கொடுன்னு கேட்கறதுக்கு நியாயம். அது மாதிரி நான் அன்னைக்குமே நான் சொன்னது கிடையாது. அதே போல் அவர் ஆஃபீஸ்க்கு போனால் ஒரு காஃபி கொடுத்தா காஃபி சார், அதை தாண்டி நான் எந்த பிரதிபலனையும் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் அவர் நண்பர், அதை சொல்லிக்க நான் கூச்சப்படுறேன்னா, நம்மளே நம்ம நண்பர்கள் இருக்கலாம், அந்த நண்பர்களுக்கு சில சமயம் சங்கடங்கள் வரலாம், அதனால நீ நட்பு இல்லைன்னு ஆயிடுமா? நான் 20 வயசு இருக்கும்போது நான் நினைச்சது என்னன்னா, நம்ம நேர்மையா இருக்கோம், அதே மாதிரி யாரெல்லாம் நேர்மையா இருக்காங்களோ அவங்களோட மட்டும்தான் பழகணும். அதே 60 வயசு ஆகும்போது நாம நேர்மையா இருக்கோமா அந்த அளவுக்கு தான் சந்தோஷப்படணும். உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் திருத்துறதுக்கு நம்ம வரல. நம்ம என்ன கிருஷ்ண அவதாரம் எடுத்திருக்கோம், இல்லை ராமாவதாரம், நம்ம வரல. ஆனால் யார் எப்படி இருந்தாலும் நான் அதிமுகவில் தான் இருந்தேன். 300 கோடி ரூபாய் வேலை நடந்தது நான் எம்எல்ஏவா இருக்கும்போது. அதில் ஒரு பைசா கூட கமிஷன் வாங்கலை. அதுக்காக அதிமுகவில் அதிமுக ஒழுங்கா அவங்க மேல அந்த குற்றச்சாட்டு, அதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? நாம என் வாழ்க்கை முறை என்பது என்னன்னா, நாம ஒரு ரோடை தாண்டி அந்த பக்கம் போறோம். அப்போ ரோட்ல மாடு சாணி போட்டிருக்கோம், பன்னி குட்டி போட்டிருக்கோம், சாக்கடை தண்ணி தேங்கி இருக்கும், மாடு படுத்திருக்கும், எல்லாமே இருக்கும். எல்லாத்து மேலேயும் காலை வச்சுக்கிட்டு போறோமா, உடனே என்ன பண்றோம், அதுல என்ன பாதை இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு அந்த பேண்ட் நுண்ணி நனையாம காலில் அழுக்கப்படாம எய்த்த பக்கம் போறோம். அதுதான் வாழ்க்கை. அத்தனை எல்லாத்தையும் நகர்த்துக்க அப்புறம் தான் நான் போவேன்னா நீ போகவே முடியாது, இங்கே தான் நிற்கணும். நமக்கு இப்போ எமோஷனலா யோசிக்க ஆரம்பிக்கிறோம், நியாயமான முறையில யதார்த்தமா யோசிக்கிறது குறைஞ்சி போச்சு. அந்த நாள் தான் இவ்வளவு பிரச்சனைகள். அரசியல்ல கூட இப்ப விஜய் ஒரு எமோஷனலா தான் இருக்காருன்றீங்க? விஜய் ரொம்ப எமோஷனலா இருக்காரு. விஜய் எம்ஜிஆரை கம்பேர் பண்ணிக்கிறதே தப்பு. எம்ஜிஆர் ஒரு கட்சியில இருந்து அந்த கட்சியினோட வளர்ச்சிக்காக 20 வருஷத்துக்கு மேல பாடுபட்டு அந்த கட்சியில ஒரு பொருளாளருங்கிற பதவியை வச்சுக்கிட்டு அதுக்கு பிறகு அவர் அங்க வந்த மன வேற்றுமையினால வெளியில கட்சி ஆரம்பித்தார். ஒரு கட்சியில் இருந்தவர் அந்த கட்சியிலிருந்து பிரிந்து போய் கட்சி ஆரம்பிச்சார். அவர் என்ன கோடமாகத்துல ஷூட்டிங் நடிச்சுட்டு அப்படியே மேக்கப்போட சிஎம் ஆயிட்டாரா? சரி, அன்னைக்கு ராத்திரி 1 மணி வரைக்கும் ஒரு இடத்துல வெயிட் பண்ணாங்க ஜனங்க. அந்த இடத்துக்கு ஊருக்கு போகவே இல்லை. அந்த ஊருக்கு எப்போ போறாரு இவரு? அப்ப அந்த ஊர்ல கார்த்தாலேருந்து ராத்திரி வரைக்கும் வெயிட் பண்ணவங்க அவங்களுடைய ஆசை இது எல்லாமே எதிர்ப்பா மாறி கோபமாக இருக்கும். ஒரு கை காட்டிட்டு கூட போக முடியல, அவனுக்கு அவ்வளவு பெரிய ஆள நீ அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ணுவீங்க? அதை எப்படி சரி பண்ண முடியும்? எல்லாரும் என்ன விஜயாவே நினைச்சிட்டாங்க 234 தொகுதியிலேன்னா, நாளைக்கு அது மாதிரி விஜயா இன்னொருத்தர் நினைச்சா அவங்களுக்கு 200 கோடி ரூபாய் பணம் கொடுப்பாங்களா? விஜய் ஒவ்வொன்றையும் பிரேக் பண்றாரு. அவர் வெளியில வரமாட்டாங்கன்னு சொன்னாங்க, வெளியில வந்தாரு சார். அதெல்லாம் இல்லை, அது அவரே நினைச்சுக்கிறது சார். யாருமே வெளியில வராது. இப்ப கூட என்ன பண்ணாரு, நேற்றுக்கு அவர் பெரியார் தானே பெருசா கொண்டாடுறாரு. ஏன் அவர் வீட்டுல இருந்து அந்த பெரியார் சமாதி என்ன ஒரு 5000 மைல் இருக்குமா, இல்ல 50,000 மைல் இருக்குமா? கட்சிக்காரர்கள் வந்தாங்க. கட்சிக்காரன் வர்றாங்கிறது இல்லை. நான் வீட்டிலேயே எல்லாரும் பொம்மையும் பண்ணி வச்சிருப்பேன், அங்க போட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே பண்ணுவேன். அது எப்படி சரியாகும்? பிள்ளையாரை கொண்டு போய் கடல்ல கரைக்கணும்னா நான் தான் கடலுக்கு போகணும். மறுபடியும் சுனாமி என்னைக்கு எங்க வீட்டு வரைக்கும் வருதோ அன்னைக்கு நான் கரைச்சிக்கிறேன்னு உட்காந்தா சரியா வராது.
விஜய் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இது. நான் வந்தா ரொம்ப கூட்டம் வருது, நான் வந்தா கூட்டம் வருதுங்கிறத முதல்ல மனசுல இருந்து வெளில எடுக்கணும். கூட்டம் யாருக்கு வேணா வரும் சார். அந்த கூட்டம் ஓட்டா மாறாதா? மாறவே மாறாது, வாய்ப்பே கிடையாது. நான் மீட்டிங் பேசுவேன் சார், மீட்டிங் பேசுவேன். ஏடிஎம்கேல இருந்த போது மீட்டிங் பேசி முடிச்சுட்டு ரயில்வே ஸ்டேஷன் போகும்போது சொல்லாரு, நல்லா சோக்கா பேசுறம்மா நீ. அண்ணா நான் உங்க கட்சி கிடையாது, நான் டிஎம்கே. என்னதான் பேசுறேன்னு பார்த்தேன், ஆனா நீ கொஞ்சம் யதார்த்தமா பேசுற, ஆனா நான் டிஎம்கே தான் அப்படின்ட்டு போ. அப்போ அவங்க வந்த அத்தனை பேரும் ஏடிஎம்கேக்காரங்க. அவங்களுக்கு இல்லை, அங்கே பஸ்ஸுக்கு வரவங்க நிற்பாங்க, டிஃபன் சாப்பிடும்போது ஸ்பீக்கரில் கேட்குறவங்க எல்லாரும் நம்ம ஆளுன்னு நாம் நினச்சிக்க கூடாது. இல்லை, குழந்தைகள்ல இருந்து இளைஞர்கள் எல்லாமே வந்து விஜய் பக்கம் இருக்கிறாங்க, எல்லாம் இருக்காங்க. ஆனால் ஒருத்தனுக்கும் ஓட்டு கிடையாது. நான் கூட 500 குழந்தைய கொண்டுருவேன், எனக்கு 500 ஓட்டு இருக்கா? என்னங்க குழந்தைத்தனமா பேச்சா இருக்குது. குழந்தைங்கள்லேருந்து எப்படி இருக்கும் சொல்லுங்க. என்னுடைய ஆடியன்ஸு வந்து நான் வந்து ஜீன்ஸ் படம் நடிக்கும் போது பார்த்தா, இப்போ லேட்டஸ்ட் என்னுடைய ஆடியன்ஸ் பார்த்தா என் பேரனுடைய கிளாஸ்மேட்ஸ். ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு என் சீன் பிடிச்சிருக்கு. அதுக்காக உடனே 7 வயசு குழந்தைங்க அத்தனை பேரும் என் ஆடியன்ஸ் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? குழந்தைகளே அப்பா அம்மா கிட்ட பால்வாடியா நடத்த போறேன் அவங்களை வச்சுக்கிட்டு? குழந்தைகளே அப்பா அம்மா கிட்ட கேட்கறாங்க, நீங்க விஜய் தான் ஓட்டு போடணும்னு சொல்றாங்க. ஒரு நல்லா தெரிஞ்சுக்காங்க, ஒரு வீட்டில் ஓட்டு போடும்போது ஒரு குடும்பமே ஒரு கட்சியினால் பெனிஃபிட் ஆயிருக்கு. கலைஞர்னால இன்னைக்கு பெனிஃபிட் ஆன பல லட்சக்கணக்கான குடும்பம் இருக்கு. முதல் தலைமுறை படிப்பு, அப்புறம் அவங்கள படிப்பு செலவு, அவங்களுக்கு இலவச ஹாஸ்டல், இப்போ எடுத்துக்கங்க பஸ் வசதி, சாப்பாடு. இப்போ பெற்றோர்களை இருந்த குழந்தைங்களுக்கு நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லி யார் சொல்லுவாங்க? எந்த கவர்மெண்ட் சொல்லிருக்காருல்ல? இது என்ன திட்டமா? இது பிரிட்ஜ் கட்டுறேன், அதில் நான் 10% எடுத்துக்கிறேங்க, அதெல்லாம் கிடையாது. பண்றேங்க. அந்த மாதிரி நீ பண்ணின பிறகு பேசலாம், இல்லை இதை விட சிறப்பான திட்டம் நான் வச்சிருக்கேன்னு சொல்லலாம். நான் எதுவும் பண்ண மாட்டேன், நான் எதுவும் கொடுக்க மாட்டேன், ஆனால் கொடுக்குறவனையும் சொல்லிட்டே இருப்பேன்னா அது எப்படி? ரசிக்க மாட்டாங்க. தவிர வந்து இன்றைய உண்மையான நிலவரம் உலக அளவில் ஊழல் என்பது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. எனக்கு ஒரு காரியம் ஆகணும்னா நான் 1000 ரூபாய் இல்லை 10,000 ரூபாய் கொடுத்தாலும் செஞ்சுட்டு போவேன். அப்ப நான் அதை அன்பளிப்புன்னு சொல்லுவேன். பா நல்ல எம்எல்ஏயா, ஒரு துட்டு கொடுத்தா டக்குன்னு பண்ணி கொடுத்துட்டாரு பத்தியா அப்படிமா. அதுவே காசு இல்லைவா, என்ன அநியாயம் பாரியா, என்னப்பா இவனுக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துக்கிறோம், என்னது இது காசு கேட்குறான் நம்ம கையிலையே. அப்ப நீயும் காசு வாங்குறல்ல தேர்தலில் ஓட்டு போடும்போது. இந்த ஐடியாலஜி, இந்த புண்ணாக்கு, இது இந்த வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், இந்த மாதிரி நினைக்கிறவன் அவன் ஓட்டு பூத்துக்கு வரத்துக்குள்ள மற்றவங்க ஓட்டு போட்டு போயிடுவான். இதான் யதார்த்தம். யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும். நீ யாரை வேணா எதிர்க்கலாம். இந்த சினிமாவா இது? ஒரு விரலால யானையை அப்படியே பின்னாடி வைக்கிறது, அப்படின்னா 2 விரலால ரயிலே பின்னாடி போகும். அதெல்லாம் ஏஐ இருந்தா பண்ணும். இங்கே ஓட்டுலலாம் ஏஐ எல்லாம் வேலை செய்யாது. நம்ம ஜனங்க போய் ஓட்டு கொடுத்தோம். காலங்காத்தால யார் 6 மணிக்கு போய் ஓட்டு போடுறாங்க. தாவேக்காவை கடுமையாக இப்போது சீமான் அவர்கள் விமர்சனம் பண்ணிட்டே இருக்காரு. குறிப்பா விஜய் குறித்து நிறைய தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காரு. அது இங்க திமுக அதிமுகவை கடந்து இன்னைக்கு தாவேக்கா எதிர்ப்பு தான் பிரதானமாக சீமான் கையாளுறாரு அப்படின்னு சொல்லப்படுது. நீங்க எப்படி அதை பார்க்குறீங்க? சீமான் தம்பியை எனக்கு நல்லா ரொம்ப வருஷமா தெரியும். சீமான் எந்த அளவுலையும் பார்த்தா விஜய்க்கு ஈக்குவலான நடிகர், பிரபலமான நடிகர் கிடையாது ஃபர்ஸ்ட். ஓகேயா? அண்டு அவர் வந்து ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தார். நாமும் தனியாக நிற்கிறோம், அவரும் தனியாக, நம்ம 2 பேரும் ஒன்றுன்னு அவரே நினச்சிக்கினார். தன்னை வந்து விஜய்க்கு ஈக்குவலாக நினச்சிக்கிட்டு பண்ணார். விஜய் சேர்த்துக்க மாட்டேன்ட்டார், சேர்த்துக்கல. அதில் என்ன ஆயிடுச்சு, அது தவிர அடுத்தது கள நிலவரத்தை பார்க்கும் பொழுது திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அப்படிங்கிறத வாங்குறதுல 2 கட்சி தான் முனைப்பா இருக்கு. ஒன்று அதிமுக. திமுகவை ஏதாவது சொல்லி திமுக பண்ணுறதெல்லாம் தப்புன்னு சொல்லி, எனக்கு டென்னிஸில் 2 விதமான கேம் இருக்கும். ஒன்று நம்ம சர்வீஸ் போட்டு பாயிண்ட் எடுக்கிறது, இன்னொன்று எதிராளி தப்பு பண்ணி பாயிண்ட் எடுக்கிறது. இப்போ திமுக சர்வீஸ் போட்டு பாயிண்ட் எடுக்கிறதுல இருக்காங்க.
இந்த பாக்கி பேரு இவங்க ஏதாவது தப்பு பண்ணா அந்த தப்பை வச்சு நமக்கு பாயிண்ட் கிடைக்காதா அப்படின்னு பார்க்குற ஒரு இடத்துல இருக்காங்க. அந்த மாதிரி அந்த எதிர்ப்பு ஓட்டுக்கள், அதே எதிர்ப்பு ஸ்டாண்டர்ட் தான் விஜய் எடுத்துட்டார். எடுத்த உடனே இப்ப எங்க ஒரு எதிர்ப்பு ஓட்டு பிரியும் போது பார்த்தா இவங்க 2 பேரோட விஜய் பாப்புலர். இந்த பழசா இருக்கிற இந்த 2 பேருக்கு போறதுக்கு விஜய்க்கு போடலாம்னு தோணிடுச்சுன்னு சொன்னா, அந்த நீங்க சொன்னீங்களே குழந்தைங்க, இளைஞர்கள், அந்த ஓட்டெல்லாம் விஜய்க்கு போயிடும். அப்போ என்ன ஆகும், சீமானுடைய ஓட்டு வங்கி கண்டிப்பா அடிபடும் இந்த தேர்தல். இந்த தேர்தலில் சீமான் சட்டமன்றத்துக்குள்ள போகலைன்னா அவருக்கு அரசியல் எதிர்காலமே அவருக்கு ஒரு கேள்விக்குறியாயிடும். எத்தனை வருஷம் இப்படியே சும்மா கத்திக்கிட்டே இருக்க முடியும் சொல்லு? அவருக்கு சப்போர்ட் இருக்கு, வேற விதத்துல நான் பார்த்துக்கிறேன், பேக்கப் பண்றேங்கிறதெல்லாம் இருக்கு. ஆனால் அதிகாரம்ங்கிறது வேற யாரும் உனக்கு பதிலாக நான் அதிகாரம் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் சொல்ல முடியாது. அதே தான் அதிமுகவும். அது வரும்போது அந்த அந்த ஓட்டு தான் அவர் மேக்சிமம் எடுப்பார். அது அந்த பயம் இருக்கும்போது அந்த பயத்தின் வெளிப்பாடு தான். ஆனால் சீமான் சாதாரணமாகவே காப்பு சாப்பிட்டியா அப்படிம்பார், நெஞ்சு புடைக்க கத்துவார். ஒரு காப்பி சாப்பிட்டியா தம்பி அப்படின்ட்டு போக வேண்டியதுதானே. அது அவருக்கு அவருடைய நேச்சர். சீமானுக்கு ஒரு ஃபாலோயிங் இருக்குங்கிறத மறுக்க முடியாத விஷயம். ஆனால் அந்த ஃபாலோயிங் எல்லாத்தையும் இது எப்படிப்பட்டது, இவரை நம்பி எப்படி போகலான்னு நினைக்கிறவங்க ஜாஸ்தி. இல்ல விஜயின் மீது வைக்கக்கூடிய விமர்சனம் அது மக்கள் கிட்ட எடுபடுமோ நினைக்கிறீங்க? யாரு? சீமான் வைக்கிற விமர்சனம் சார், யார் பேசுறதும் நான் நிஜமா நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். 2004 எலெக்ஷன், தடா பெரியசாமி அவருக்கு இப்போ பிஜேபியில் சீட்டு கொடுக்குறாங்க. நான் தடா பெரியசாமிக்காக நான் பேச போகிறேன். விழுப்புரம் பக்கத்தில், அந்த பக்கம், அந்த சைடு, நெய்வேலி பக்கத்தில். இன்னும் 10 நிமிஷத்தில் ராமதாஸ் ஐயா வருவாங்க சார், அதுக்குள்ளே இங்கே முடிச்சிருங்க, அந்த பாயிண்ட் தான் வரும் பேச. ஓகே, நம்ம ஜீப்புக்கு முன்னாடி 1000 பேர். ராமதாஸ் அவர் வரப்போகிறாரு. அந்த வரப்போகிறதுக்கு முன்னாடி ஜீப் கண்ணில் படுது. அவர் ஒரு டிஸ்டன்ஸில் அங்கே பாயிண்டில் இது பண்ணியிருக்காங்க. அந்த சவுண்டு கேட்கல, பட் டிஸ்டன்ஸ் தெரியுது. அங்கே ஒரு 10 பேர் நிற்கிறாங்க. உடனே நம்ம ஆளுங்க பார்த்தியா சுசேகர் சார் பார்த்தியா 1000 பேர் நிற்க. கடைசியில் இந்த எலெக்ஷனில் யார் ஜெயிச்சது? ராமதாஸ் ஐயா தான் ஜெயிச்சார். கூட்டம் வேற, ஓட்டு வேற. இப்போ கூட பாருங்க, அன்புமணி பண்ணிய மிகப்பெரிய தப்பு. வேற ஒரு கட்சியிலிருந்து வேற ஒரு தலைவரை எதிர்த்திருந்தா பிரச்சனை இல்லை. சொந்த அப்பாவை எதிர்ப்பதை, அந்த பாமக என்பது, பாமகங்கிறது பேரா இருக்கலாம், ஆனால் அந்த இனம், அவங்க அந்த பெற்றோர்கள், அதை அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அதை யாரும் லைக் பண்ண மாட்டாங்க. இந்த அன்புமணிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் கொடுத்தவரே அவர் தானே ஐயா. அவரை போய் எதிர்க்கலாமா? பெத்த அப்பாவை போய் எதிர்க்கலாமா? அப்படிங்கிறது தான் அன்புமணிக்கு எதிராக போகும். அதை அவர் புரிஞ்சுக்கணும். ஒரு தடவை எங்கள் அப்பா என்னை திட்டுறார், என் ஒய்ஃப் பார்த்துட்டே இருக்காங்க. அப்புறம் கேட்டாங்க, என்ன 50 வயசு ஆகுது உங்களுக்கு, உங்கள் அப்பா திட்டிட்டு இருக்காரு. நான் சொன்னேன், எங்கள் அப்பாவுக்கு அப்போ 80 வயசு ஆயிடுச்சேம்மா. ஒருவேளை எனக்கு எங்கள் அப்பாவோட வயசு ஜாஸ்தி ஆகும்போது அவர் திட்டினா திட்ட வேணாம்னு நான் சொல்கிறேன். என் வயசு தான், உங்களோட மாற்ற முடியாதுன்ட்டு போனேன். ஆனால் நான் என் தந்தை மேல் வைத்திருந்த மரியாதை இன்னைக்கும், எங்கள் அப்பாவுக்கு முன்னாடி நான் உட்கார்ந்தது கிடையாது. என்னை விட எங்கள் அப்பாவுக்கு பெருசாக தெரியும்னு நான் நினச்சது. அவருக்கு என்ன தெரியுமா, எனக்கு தான் அதிகமாக தெரியும்லாம் நான் நினச்சது கிடையாது. அந்த ஆலமரத்துலேருந்து வந்த விழுது தான் நான். விழுது கொஞ்சம் தடியாகலாம், அதனால ஆலமரத்தை விட நான் அதிகமாகிட்டேன்னு நினைக்கிறது சரியான விஷயம் கிடையாது. இன்றைக்கும் முதலமைச்சர் தலைவர் தான் சொல்லுவாங்க அப்பாவை. இன்னைக்கும் பர்சனலா பேசும்போது கூட தலைவர் தான் சொல்லுவார். இதோ உதயநிதி அப்பாட்ட பேசிட்டேன், தலைவர்கிட்ட பேசிட்டேன். அது ஒரு பாரம்பரியம், அது வேற ஸ்டைல். நீங்க அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க அரசியல் பண்றதை விட்டுட்டு வேற எதையோ பார்த்து அரசியல் பண்ண எப்படி சரியா? தேர்தலுக்கு முன்னாடி அண்ணாமலை தமிழகத்திலிருந்து அகற்றப்படுவார் பிஜேபியினால். அப்படி இல்லைன்னு சொன்னா அவங்களால இந்த சீட் ஷேரிங்லேருந்து எதில் கொண்டு வந்தாலும் அண்ணாமலை டிஸ்டர்ப் பண்ணி ஜெயிக்க விடாத பண்ணுவார். ஜெயிக்க விடாத ஏன் பண்ணுவார்னு சொன்னால், என்னை விட
நயினார் நாகேந்திரன் திறமைசாலி இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக பிஜேபியை தோக்கடிப்பாரே தவிர நான் உண்மையான தொண்டன் அதெல்லாம் அவருக்கு கிடையவே கிடையாது. அண்ணாமலை எனக்கு தெரிஞ்சு தனி கட்சி ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சாதான் எல்லார் சாபமும் அப்ப வேலை செய்யும். தேங்க்யூ பாலாஜி, ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். चन्द्रशेखरा ईशा ईशा सुन्दरेश्वरा